Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான டேஸ்டியான ராயல் ஃபலூடா. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. செய்முறை. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ½ அன் ஹவர் சோக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் கொதிச்சதுமே கொஞ்சம் சேமியா போட்டு அதை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம சேவ்னு சொல்லுவாங்க, சேமியா ஒரு சேவ். அதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் ரூஹ் அப்சா நம்ம ஊற்ற போகிறோம், அதாவது ரோஸ் சர்பத். நம்ம சோக் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண சேவ். அப்புறம் நான் ரோஸ் மில்க் ரெடி பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேங்க. சில்ட் ரோஸ் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது நம்ம ஜெல்லி சேர்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரி ஜெல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் எடுத்து மேலே வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே டாப்பிங்க்கு நட்ஸ் இந்த மாதிரி சாப் பண்ணி அதை மேலே இந்த மாதிரி டாப்பிங்ஸாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலரில் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இதை டாப் பண்ணுறதுக்கு ஃபைனலாக ஒரு செர்ரி மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ராயல் ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இங்கே 2 ஃப்ளேவர் செஞ்சுருக்காங்க. ஒன்று ரோஸ் மில்க் வச்சு செஞ்சது, இன்னொன்று பிளெயின் சில்ட் மில்க் வச்சு செஞ்சது. ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான ராயல் ஃபலூடா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.